இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, திருச்சியிலே ஃபேமஸான ஒரு சின்ன பாதாம் பால் கடைக்கு வந்திருக்கோம். பாம்பே பாதாம் பால் மில்க் ஸ்டால்ன்னு சொல்லிட்டு, நம்ம வடக்கு நண்பர்களால ஆரம்பிக்கப்பட்ட கடை இது. பாருங்க, கடையில வந்து கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. வாங்க கிட்ட போய் என்னென்ன இருக்குன்னு கேட்போம். பார்த்தீங்கனாலே தெரியும் கஸ்டமர்லாம் எவ்வளோ பேர் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்கன்னு. பாருங்க, கோல்டு சூடா பாருங்க, நம்ம தமிழ் பேசுறத பார்த்தா அவங்க யாருக்குமே தமிழ் வந்து தெரிய மாட்டேங்குது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் பேசுறாங்க. பாருங்க, கஸ்டமர்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. கடையே வந்து கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கு. வாங்க கிட்ட போய் பாப்போம் என்னென்ன இருக்குன்னு. பாருங்க, நம்ம நண்பர் வந்து நல்லா பாசமா பேசுறாரு. கடையை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து அண்ணன் கடையில தான் குடிக்கிறாங்க. வாங்க கிட்ட போய் பாப்போம். பாருங்க, நல்லா தமிழ்லாம் நல்லா சூப்பரா பேசுறாரு ஐயா. நிறைய கலர்ல வச்சிருக்காங்க ட்ரிங்க். இது ஒண்ணா, இது பாதாம் மில்க் ஷேக்னு. இது ஸ்பெஷலா ஒரு 60 ரூபா, 60 ருபீஸ். ட்ரை ஃப்ரூட்டோட வந்து திராட்சை, முந்திரி, சேனி எல்லாம். பாருங்க, எல்லாமே நல்லா சூடா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாம் நல்லா தரமா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் பாதாம் மில்க் ஷேக் ஸ்பெஷல். பாருங்க பையா, இது வந்து ட்ரை ஃப்ரூட் ஷேக்ஸா? இது பேர் என்ன பையா? பாதாம் மில்க் ஷேக். பாதாம் மில்க் ஷேக்கா? பாருங்க, எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பர் பையா. பாருங்க, கஸ்டமர் வந்து எல்லாரும் வாங்கி நின்று குடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. பாருங்க, நம்ம கேட்டதுக்கு அப்புறம் பையா வந்து எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க மேல. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அலமாரி மாதிரி வச்சிருக்காங்க ஃபுல்லா. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு இருக்குன்னு. எல்லாம் கலர் கலரா அடிக்கிருக்காங்க. பாருங்க, நம்ம எடுத்தாச்சு. பையா கடையில என்னென்ன ஷேக் இருக்குன்னு பாருங்க. பையா, இது என்ன பையா? பையா என்ன ஃபர்ஸ்ட் இதுதான் பாதாம் மில்க் ஷேக். பாதாம் மில்க் ஷேக்கா பையா? ஸ்பெஷல் பாதாம் மில்க் ஷேக். ரேட் பையா? 60 ரூபா, 60 ருபீஸ்ண்ணே. பாருங்க, 60 ருபீஸ்க்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில கொடுத்துருக்காங்க. ஸ்பூன்ல சாப்பிடும்போது கொஞ்சம் திக்கா வரும். ஓகே. மேங்கோ லஸ்ஸிண்ணே. பாருங்க, மேங்கோ லஸ்ஸினா நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா திக்கா தான் இருக்கு. எதுவுமே வந்து தண்ணியா இல்ல. எல்லாமே நல்ல திக் கன்சிஸ்டன்சி. ஓகே பையா. இதுதான் ஸ்பெஷல் லஸ்ஸி. ஸ்பெஷல் லஸ்ஸியா பையா? பாருங்க, பையா கடையில லஸ்ஸியே நல்லா தரமா இருக்கு. பாருங்க, டாப்பிங்ஸ்லாம் நல்லா அதிகமா போட்டிருக்காங்க. ட்ரை ஃப்ரூட்லாம் பாருங்க, நட்ஸ், ட்ரை ஃப்ரூட் எல்லாமே வந்து அதிகமா போட்டிருக்காங்க. பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பாப்போம். பையா கடையிலே ஃபேமஸ் என்னன்னா இந்த வந்து பாதாம் பால் தான். இதுதான் பாருங்க, நிறைய கடையில வந்து வெறும் பாதாம் பால்லாம் வெறும் பாதாம் பால் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா பையா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து 3 துண்டு பாதாம் பருப்பு போட்டு கொடுக்குறாரு. இதான் ஒரு கடையோட ஹைலைட். அது இல்லாம வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு. நிறைய கடையில போனீங்கன்னா சும்மா ஏனோ தானு இருக்கும். ஆனா பையா கடையில நல்லா சூப்பரா போட்டிருக்காங்க. வாங்க, இன்னும் நிறைய வச்சுக்கிட்டே இருக்காங்க. வாங்க பாப்போம். பையா, இது பிஸ்தா மில்க் ஷேக்கா? பாருங்க, பையா கடையில அடுத்து வந்து பிஸ்தா மில்க் ஷேக். பாருங்க, எல்லாமே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. எதுவுமே வந்து தண்ணி மாதிரி இல்ல. எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும் மேல அந்த பிஸ்தா டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லஸ்ஸி பாப்போம். பாருங்க, இதான் வந்து ஒரிஜினல் லஸ்ஸி. நல்லா கூலிங்காவும் இருக்கு, நல்லா திக்கா இருக்கு. பாருங்க, எதுவுமே பையா கடையில வந்து ரொம்ப தண்ணியா இல்ல. எல்லாமே குடுக்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிவுல வந்து கடையோட பிரைஸ் லிஸ்ட் காட்டுறேன் பாருங்க.
பார்க்காம மறக்காம எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பையா கடையில பாத்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் வச்சிருக்காரு பாருங்க. எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு கூல் பாதாம் கொடுங்க. பாருங்க. எல்லாம் நல்லா தரமா இருக்கு. அடுத்து பையா கடையில பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் வச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளவா அதிகமா கலர்லாம் எதுவும் சேர்க்கலன்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ரோஸ் மில்க் நல்லா சூப்பரா இருக்கு. குவாலிட்டியும் நல்லா திக்கா தான் இருக்கு. இதுவும் ரொம்ப தண்ணியாலாம் இல்ல பாருங்க. பையா கடையில வந்து இது வந்து பாதாம் பால். அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா இது வந்து பிஸ்தா. அதுக்கும் பக்கத்துல வந்தீங்கன்னா இது வந்து ரோஸ் மில்க். அப்படியே அதுக்கும் பக்கத்துல வந்தீங்கன்னா இது வந்து சாக்லேட் மில்க் ஷேக். அதுக்கும் கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா இது வந்து லெஸ்ஸி பாருங்க. அதுக்கு பக்கத்துல வந்தீங்கன்னா பையா இது பேர் என்ன? ட்ரை ஸ்பெஷல் லெஸ்ஸியா பையா? பையா கடையில வந்து ஸ்பெஷல் லெஸ்ஸி எல்லாம் கிடைக்குது பாருங்க. லெஸ்ஸிக்கும் ஸ்பெஷல் லெஸ்ஸிக்கும் இதான் வித்தியாசம். லெஸ்ஸிங்கிறது கொஞ்சம் பிளைனா இருக்கு. ஸ்பெஷல் லெஸ்ஸிங்கிறது வந்து டாப்பிங்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸோட. அது பக்கத்துல அப்படியே வந்தீங்கன்னா இது என்ன பையா? மேங்கோ மில்க். மேங்கோ லெஸ்ஸியா பாருங்க. பையா கடையில மேங்கோ லெஸ்ஸி இருக்கு. அதுக்கும் பக்கத்துல வந்தா பையா இது பையா ஸ்பெஷல் மில்க் ஷேக்கா பையா? பாருங்க. எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க. நிறைய கடையில பாத்தீங்கன்னா பாதாம் பால்லாம் வெறும் பாதாம் பால் கொடுப்பாங்க பவுடர் மாதிரி கலக்கி. ஆனா பையா கடையில அப்படி இல்ல. எல்லாமே வந்து நல்லா சூடா தான் தராங்க. சூடாவும் இருக்கு கூலிங்கும் இருக்கு. சூடா குடிப்பீங்கன்னா கண்டிப்பா சூடா குடிங்க பாருங்க. டாப்பிங்ஸ் எல்லாம் அவ்வளவு அதிகமா வச்சு தராங்க. எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பியூர் பால் தானே பையா? பால் கிடையாது ஐயா. பையா கடையில வந்து பாக்கெட் பாலுக்கே வேலை இல்லையா. எல்லாமே வந்து பியூர் பாலாம் பாருங்க. கறவை பால் தானே பையா? அதனாலதான் வந்து பையா கடையில அவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. எவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்கன்னு. கடையில வந்து பையா இருக்காரு. பையாட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்போம். பையா உங்க கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்ன பையா இருக்கு? சார் ஃபர்ஸ்ட் சூடா பாதாம் பால் இருக்கும். ஓகே பையா. ஒரு கூலிங் பாதாம் பால் இருக்கும். ரோஸ் மில்க், பிஸ்தா மில்க், சாக்லேட் மில்க். ஓகே பையா. இன்னொரு ஸ்பெஷல் லஸ்ஸி இருக்கும். மேங்கோ லஸ்ஸி இருக்கு சார். ஓகே பையா. நம்ம கடையில எல்லாம் ஃப்ரெஷ் தான். பலஸ்க்கு வேலை கிடையாது. ஓகே பையா. ஃப்ரெஷ் தான். பியூர் கறவை பால் தான் யூஸ் பண்ணுவோம். கறவை பால் தானே பையா? பாருங்க. பையாவே வந்து பியூரான வந்து கறவை பால்ல தான் பாதாம் பால்லாம் குடுக்குறாங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லா ஒர்த்தா இருக்கு. பையா உங்க கடை லொகேஷன் எங்க பையா இருக்கு? நம்ம பஸ் ஸ்டாண்ட் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல கடை இருக்கும். ஓகே பையா. கடை 30 வருஷம் தானே இருக்கு. ஓகே பையா. பையா இதுக்கு முன்னாடி நீங்க இந்த பிசினஸ் தான் பண்ணீங்களா இல்ல வேற எதுவும் பண்ணிருந்தீங்களா பையா? இது மட்டும் தான் நம்ம. இதை மட்டும் தான். ஓகேவா இருக்கா பையா? எல்லாம் தமிழ் மக்கள் ஆதரவு இருக்கா உங்களுக்கு? ஓகே பையா. பையாவோட கடை எங்க இருக்குன்னா நான் சொல்றேன் பாருங்க. பையா கடையில எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்கன்னு. பையா கடை கரெக்டா எங்க இருக்குன்னு நான் லொகேஷன் சொல்றேன். கரெக்டா அப்படியே ஜங்ஷன் வந்தீங்கன்னா ஜங்ஷன் ரவுண்டானா இதான். அப்படியே ஜங்ஷன் ரவுண்டானாக்கு ரைட் சைடு வந்தீங்கன்னா பையா கடை வந்து பாம்பே பாதாம் மில்க் ஸ்டால் அப்படின்னு சொல்லி கடை வச்சிருக்காரு. யாராவது திருச்சி சைடு இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா பையா கடையில சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே டேஸ்ட்லாம் நல்லா தரமா கொடுக்குறாங்க. யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா பையாக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பையா போயிட்டு வரேன் பையா. பாய் பையா. ஓகே பையா.